பான்ஜோர் சானியா. அதெல்லாம் எல்லாம் இருந்ததில்ல. ஆமாம் சானியா. ஓகே, அடுத்து நாம ஸ்டோரி தானே பார்க்க போகிறோம். ஆமாம் ஏஞ்சல், அடுத்து நம்ம ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் என்ன ஸ்டோரின்னு பார்த்தலாம். நீங்கள் ஸ்டோரி கேட்டு தூங்கிடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் நானும் ஏஞ்சல் அக்காவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம், ஓகே? அதனால் நல்லா ஸ்டோரி பார்க்கணும். ஓகே குட்டீஸ், ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு சாரிபாத் விதவையும் அவளின் உதவியும். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையனும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. அந்த குட்டி பையன், மம்மி பஜிக்குது மம்மி, பூவா தாங்க மம்மி, பிஸ்கட் தாங்க மம்மி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அம்மா, பொருடா கண்ணா, அப்பா வெளியில போயிருக்காங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டு 3 நாளா ஆச்சு. பிளேட்டெல்லாம் எம்டியா இருந்துச்சு. வெளியில போன அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அவங்க அப்பா வெறும் கைய வீசிட்டு வந்தாங்க. ஊர்ல மழை பெய்யாதனால பஞ்சம் வந்துருச்சு. செடிகள், காய்கறிகள், பழங்கள் கூட கிடைக்கல. அரிசி பருப்பு கூட கிடைக்கல. நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கிங் 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 அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சு. வெளியில எட்டி பார்த்தா ஒரு பெரிய லாரி ஊருக்குள்ள வேகமா வந்துச்சு. அந்த லாரி டிரைவர், அரிசி வந்திருக்கு, பருப்பு வந்திருக்கு, ஓடோடி வாங்க ஓடோடி வாங்க அப்படின்னு கூவி கூவி கூப்பிட்டு இருந்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பார்சல் பேக் ஒன்று கொடுக்க போறோம். அந்த பேக்ல 1 மாசத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, அப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்குலாம் பிஸ்கட் பாக்கெட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. அந்த குட்டி பையனுடைய ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏசப்பா அந்த மாசம் ஃபுல்லா பஞ்சத்தின் காலத்திலும் அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல மழை பெய்யாம இருந்துச்சு. அதனால பச்சை பசேன்னு இருந்த மரங்கள், செடிகள், புல்லுகள், அப்புறம் ப்ளூ கலர்ல ஓடின நதி எல்லாமே வறண்டு போச்சு. மரம் கருகி போச்சு, செடி வாடி போச்சு, பூக்கெல்லாம் உதிர்ந்து போச்சு, நதி வத்தி போச்சு. அங்க உள்ள ஒரு குகையில எலியா தாத்தா இருந்தாங்க. எலியா தாத்தா ஏசப்பா பேச்ச கேக்குற நல்ல பிள்ளை. ஏசப்பா எலியா தாத்தாவை கூப்பிட்டாங்க. எலியா, உனக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு சாரிபாத்ங்கிற பக்கத்து ஊர்ல ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நீ உடனே அங்கே கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா சொல் பேச்ச கேட்டு உடனே கீழ்பிடிச்சாங்க எலியா தாத்தா. ஏசப்பா சொல் பேச்சு கேட்டு எலியா தாத்தா சாரிபாத்ங்கிற ஊருக்கு நடந்தே போனாங்க. எவ்வளவு தூரம் நடந்து போனாங்கன்னு தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நடந்தே போனாங்க. போற வழியில மரம்லாம் கருகி இருந்துச்சு. குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. அவ்வளவு வறட்சியும் பஞ்சமும் நிறைஞ்சு இருந்துச்சு. சாரிபாத் ஊருக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாங்க எலியா தாத்தா. அந்த ஊர் வாசல்ல ஒரு அம்மா விறகு பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு விதவை. அவங்க கணவன் இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மாட்ட எலியா தாத்தா, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா, தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க ஐயா, நான் வந்து தரேங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. உடனே எலியா தாத்தா, அம்மா பசிக்குதுமா, கொஞ்சம் சப்பாத்தி ரொட்டி சுட்டு கொண்டு வரீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மாவுடைய முகமே மாறிடுச்சு. ஐயா, என்கிட்ட சப்பாத்தி ரொட்டி சுட்டு கொண்டு வர்றதுக்கு மாவே இல்லைங்க ஐயா. நான் கொஞ்சம் மாவு தான் வச்சிருக்கேன். அதுல ஒரு சப்பாத்தி ரொட்டி சுட்டு நானும் என் பையனும் கடைசியா சாப்பிட்டு செத்துடலான்னு இருந்தோம்யா அப்படின்னு அழுதாங்க. உடனே எலியா தாத்தா, பயப்படாதம்மா, ஏசப்பா தான் இங்க என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. நீ அந்த சப்பாத்தி ரொட்டி மாவுல எனக்கு ஒரு குட்டி சப்பாத்தி ரொட்டி சுட்டு முதல்ல கொண்டு வா. அப்ப ஏசப்பா உன்னுடைய மாவையும் எண்ணெயவும் பிளஸ் பண்ணுவாங்க.
ஏசப்பா பைபிள்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எலியா தாத்தாவுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல. அந்த அம்மா சரி ஏசப்பாவுடைய வார்த்தைய நம்பலான்னு நம்பிக்கையோடு போனாங்க. அந்த அம்மா ஏசப்பாவுடைய வார்த்தைய நம்பி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சாங்க. முதல் சப்பாத்திய சுட்டாங்க. ரெண்டாவது சப்பாத்திக்கும் மாவும் எண்ணெயும் குறையாம இருந்துச்சு. ரெண்டாவது சப்பாத்தியும் சுட்டாங்க. அப்புறம் மூணாவது சப்பாத்திக்கும் மாவும் எண்ணெயும் இருந்துச்சு. அப்ப மூணாவது சப்பாத்தியும் சுட்டாங்க. சுட்டா பஃப்பு பஃப்னு புசு புசுன்னு சப்பாத்தி அழகழகா இருந்துச்சு. அவங்க 3 பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அன்னைக்கு மட்டும் திருப்தியா சாப்பிடல. டே 1, டே 2, டே 3, டே 4ன்னு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பஞ்சம் முடிகிற வரைக்கும் சப்பாத்தி சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பினதுனால ஏசப்பா அவங்க குடும்பத்தை பஞ்சத்தின் நாட்கள்ல பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுடைய குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சல் கொதியா கொதிக்குது. இந்த அம்மா எலியா தாத்தாட்ட போய் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஐயா, என்னுடைய பையனுக்கு காய்ச்சல் கொதியா கொதிக்குது, கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்கய்யா, அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்கய்யா அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதாங்க. எலியா தாத்தா உடனே போய் பார்த்தாரு. அந்த பையன் காய்ச்சல் தாங்க முடியாம இறந்தே போயிட்டான். உடனே தன்னுடைய ரூமுக்கு எலியா தாத்தா அவனை தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் கட்டில் மேல வச்சு அந்த பையனுக்காக பிரேயர் பண்ணாங்க. ஏசப்பா, நான் பசியோடு வந்தப்போ இந்த அம்மா எனக்கு உணவு கொடுத்தாங்க. இப்போ காய்ச்சலா இருந்து இறந்து போயிட்ட இந்த பையனுக்கு நீங்க உயிர் கொடுங்க ஏசப்பா. அவங்க எனக்கு உணவு கொடுத்தாங்க ஏசப்பா, நீங்க அந்த பையனுக்கு உயிர் கொடுங்க ஏசப்பான்னு கெஞ்சி ஜெபித்தாரு. ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குட்டி பையனுக்கு உயிர் கொடுத்தாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அம்மா எலியா தாத்தாவுக்கு உணவு கொடுத்தாங்க. ஏசப்பா அவங்க பையனுக்கு உயிர் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்கிற பாடம் என்னன்னா, பசியா இருக்கிறவங்களுக்கு நாம உணவு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய உணவை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பசியா இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை ஏசப்பா பார்த்துக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன குட்டீஸ், ஸ்டோரி பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் நினைக்கிறேன், வாங்க நம்ம மெமரி வர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ். இப்போ கூட மெமரி வர்ஸ் படிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள், நோட்டு, பென்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என் கூட சேர்ந்து வசனம் சொல்கிறீங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இன்னொரு டைம் சொல்லாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஓகே குட்டீஸ், எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வசனத்தை இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீங்கள் அந்த ஷீட்டில் எழுதி அழகாக நீங்கள் உங்களோட டேபிளில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? என்ன எழுதுகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஆண்டவரே 30, 60, 100 அவங்க பலன் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்கப்பா ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் அவங்க கூட இருங்கப்பா. கூடிய சீக்கிரம் ஆண்டவரே அப்பா சபைக்கு அவங்க வந்து நாங்கள் அவங்கள பார்க்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களோட இருங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பர் ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் வீக் நானும் ஏஞ்சல் அக்காவும் உங்களை சந்திக்க வரோம். Until then, பாய்.